வணக்கம் நேயர்களே, என்னுடைய சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோல வாரண்டி, கேரண்டி அப்புறம் வாரண்டிக்கும் கேரண்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் நாம பார்க்க போறோம். What is warranty? A warranty is a return promise given by the manufacturer or seller that a product will work properly for a specific period. If the product develops a fault within the warranty period, the company will repair or replace the defective parts free of cost. It is more common in electronics, home appliances, vehicles. For example, a mobile phone can have a warranty of 1 year. If the display stops working due to the manufacturing defect, the company repair or replace the display at free of cost. However, if you drop the phone and it breaks, warranty won't apply as it is not a manufacturing defect. வாரண்டி உடைய ஸ்கோப் வெரி லிமிட்டட் தான். அது ஏதாவது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னால அந்த ப்ராடக்ட்ல இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னாலோ அல்லது ஸ்பேர் பார்ட்ஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னாலோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல அதை ரிசால்வ் பண்ணி கொடுப்பாங்க அல்லது ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்பாங்க. சப்ஜெக்ட் டு அந்த பீரியடுக்குள்ளார அவங்க ஸ்பெசிஃபிக் பண்ணியிருக்கக்கூடிய பீரியடுக்குள்ளார அந்த இஷ்யூஸ் வந்ததுனா தான். உதாரணத்துக்கு ஒரு 6 மாசத்துக்கு அவங்க வாரண்டி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 6 மாசத்துக்குள்ளார ஏதாவது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதை அவங்க ரிசால்வ் பண்ணி கொடுப்பாங்க. ஆஃப்டர் த வாரண்டி பீரியட் ஏதாவது இஷ்யூஸ் வருது அப்படின்னா வி ஹாவ் டு பேர் த காஸ்ட். அதை அவங்க ரீப்ளேஸ் பண்ணிலாம் கொடுக்க மாட்டாங்க. ரீப்ளேஸ்மெண்ட்டுங்கிறது ஸ்பேர் பார்ட்ஸ் மட்டும்தான் அல்லது ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸை ரிசால்வ் பண்ணி கொடுப்பாங்க. ப்ராடக்ட் ரீப்ளேஸ்மெண்ட்டோ அல்லது ப்ராடக்ட்டுக்கு உண்டான ரீஃபண்ட் அமௌண்ட்டோ நம்மளால கிளைம் பண்ண முடியாது. ஸோ வாரண்டி ஸ்கோப் இஸ் வெரி லிமிட்டட். இதை நம்ம எலக்ட்ரானிக்ஸ், ஹோம் அப்ளையன்சஸ், வெஹிக்கிள்ஸ், இண்டஸ்ட்ரீஸ்லாம் நம்ம பார்க்கலாம். வாட் இஸ் கேரண்டி? A guarantee is a broader commitment that the product will perform as expected. If it fails to satisfy, the company will repair, replace or refund the entire product. Guarantee is a stronger promise than warranty, mostly used for consumer goods, food items, clothing, etc. If a footwear company gives a 30 days replacement guarantee and if the shoe damaged within 30 days, the company will replace with a new one. Guarantee உடைய ஸ்கோப் வந்து பார்த்தீங்கன்னா broader comparing with warranty. ஏன்னா கேரண்டியில் சம்டைம்ஸ் அந்த ப்ராடக்ட் டிஃபெக்டை ரிசால்வ் பண்ண முடியாது, ரீப்ளேஸ்மெண்ட் ஒன்று தான் சொல்யூஷன் அப்படிங்கும் பொழுது வி கேன் எக்ஸ்பெக்ட் த ப்ராடக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் ஆல்சோ. இன்கேஸ் நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வேண்டாம், ரீஃபண்ட் வேணும் அப்படின்னாலும் நாம் அப்ரோச் பண்ண முடியும். ரீஃபண்ட் வரதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது கேரண்டியில். ஸோ அதனால தான் கேரண்டி இட் இஸ் அ ப்ராடர் அப்ரோச். உதாரணத்திற்கு நாம் ஒரு ஃபுட்வேர் கம்பெனியில் ஒரு ஃபுட்வேர் நம்ம வாங்குகிறோம். 30 days ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 30 நாளைக்குள்ளார அந்த ப்ராடக்ட்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ணி ஆகணும் அப்படின்னா அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட முடியும் அல்லது ரீஃபண்டும் கிளைம் பண்ணிக்கலாம். டிஃபரன்ஸ் பிட்வீன் வாரண்டி அண்ட் கேரண்டி. ஸோ மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா a return assurance to repair or replace defective parts in case of warranty. But in case of guarantee, a broader promise of satisfaction, repair, replace or refund. ஸோ வாரண்டி அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸ் அல்லது ரிப்பேரிங் ஆக்டிவிட்டிஸ் மட்டும்தான் கவர் ஆகும். கேரண்டியில் யூ கேன் எக்ஸ்பெக்ட் த ரீப்ளேஸ்மெண்ட் ஆர் ரீஃபண்ட் ஆஃப் த என்டையர் ப்ராடக்ட். கவரேஜ்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் பார்ட்ஸ் அல்லது ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸ் மட்டும்தான். இட் அப்ளிகபிள் டு த என்டையர் ப்ராடக்ட் இன் கேஸ் ஆஃப் கேரண்டி. ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரண்டி வந்து லெஸ் ஸ்ட்ராங், கேரண்டி ஸ்ட்ராங்கர் கமிட்மெண்ட். ஸோ வாரண்டியில் வந்துட்டு ஆஸ் தே ஆர் கான்சென்ட்ரேட்டிங் ஒன்லி ஆன் த ஸ்பெசிஃபிக் இஷ்யூஸ், அதனுடைய கமிட்மெண்ட் வந்துட்டு ரொம்ப கம்மி தான். பட் கேரண்டியில் வி கேன் எக்ஸ்பெக்ட் த ரீப்ளேஸ்மெண்ட் ஆர் ரீஃபண்ட். ஸோ இட் இஸ் எ ஸ்ட்ராங்கர் கமிட்மெண்ட். ரீஃபண்ட் ஆப்ஷன் வாரண்டியில் கண்டிப்பாக எக்ஸ்பெக்டே பண்ணவே முடியாது. பட் கேரண்டியில் தேர் இஸ் அன் ஆப்ஷன். யூசேஜ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ், ஹோம் அப்ளையன்சஸ், வெஹிக்கிள்ஸ் இதிலலாம் அப்ளிகபிள் ஆகும். கேரண்டி அப்படிங்கும் பொழுது கன்சியூமர் குட்ஸு, ஃபுட்வேர், ஃபுட் ஐட்டம்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியிலலாம் அப்ளிகபிள் ஆகும். இந்த வீடியோவில் வாரண்டினா என்ன, கேரண்டினா என்ன, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வாரண்டி அண்ட் கேரண்டி என்னங்கிறத நம்ம வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம பார்த்தோம். இது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் பேஸ்ட் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. என்னுடைய சேனல் அக்கௌண்ட்ஸ் அண்ட் காஸ்டிங் குருவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.